தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிறந்த நாளன்று எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த அதிர்ச்சி செய்தி. பிறந்த நாளன்று எடப்பாடிக்கு கிடைத்த அதிர்ச்சி செய்தி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய 70வது பிறந்தநாளை இன்றைய தினம் கொண்டாடுகின்றார். அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழகத்தில் பல அரசியல் தலைவர்கள் தங்களது வாழ்த்துக்களை இன்றைய தினம் தெரிவித்து வருகின்றனர். அரசியலில் வாழ்வா சாவா, தலைக்கு மேல் கத்தி என்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி உள்ளார். அதிமுகவில் கலகம், எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி. ஜூன் 4ஆம் தேதி பிறகுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நிம்மதி என்ற ஒரு சூழ்நிலை உள்ளது. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய பிறந்தநாளை பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் கொண்டாடுகிறார். அவருக்கு இன்றைய தினம் ஒரு இன்ப அதிர்ச்சி கிடைத்துள்ளது. ஆம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார். அவருடைய சேவை தமிழகத்திற்கு தேவை என்றும், தமிழக மக்களுக்காக அவர் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்றும் அவர் வாழ்த்தியுள்ளார். மேலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்ப அதிர்ச்சியாக உள்ளது. தன்னுடைய 70வது பிறந்தநாளை எடப்பாடி பழனிசாமி கொண்டாடுகின்றார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைப்பது குறித்து அவர் சாணக்கியத்தோடு நடந்து கொண்டு வருகிறார். தற்பொழுது அதிமுக கூட்டணியில் தேமுதிக, புதிய தமிழகம், புரட்சி பாரதம், எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகள் உள்ளன. அதோடு பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகியவை இணையலாம் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்ப அதிர்ச்சியாக உள்ளது. இனி வரும் காலங்களில் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனை அதிமுக வட்டாரங்களும் விரும்புகின்றனர். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதை அதிமுகவினரும் விரும்புகின்றனர். ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நடிகர் விஜய் அவர்களின் மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தது. அதற்கடுத்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களிலும் அதிமுகவுக்கு விஜய் மக்கள் இயக்கம் ஆதரவு தெரிவித்தது. ஏற்கனவே இணைந்து பணியாற்றியுள்ளனர். இனி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக, தமிழக வெற்றி கழகம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் விரும்புகின்றனர். அதற்கு முன்னோட்டமாகத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளார் என்று அதிமுக தொண்டர்கள் உற்சாகத்துடன் கூறுகின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.